Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தபோது ஒரு சூப்பரான Glow Sharpen CC ஓட 2.0 வெர்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு Glow Sharpen CC போட்டுறோம். அதுலவே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இந்த CC சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு போஸ்ட் போட்டுறேன் Instagramல Aftereffects பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டுறேன். சோ அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த CC வந்து ஆட் பண்ணிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க bro சூப்பரா இருக்குது எங்களுக்கு வந்து tutorial போடுங்க அப்படி சொன்னீங்க. Telegramல கூட கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்கு அடைய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போது மத்த CCs மாதிரி இல்லாம இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையா மேக் பண்ண வேண்டியது இருக்கும். சோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். சோ அத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all என்ன பண்ணீங்கன்னா உங்களோட alightmotion app வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ் வந்து செட் பண்ணிருங்க. நான் பாத்தீங்கன்னா வந்து 4:3 ரேஷியோ வந்து சொல்லி தரேன். கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சோ கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கலர் கிரேட் பண்றதுக்கு வீடியோ இல்லனா போட்டோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா வீடியோ வச்சே சொல்லி தரேன். இன்னைக்கு நம்ம காலையில போஸ்ட் பண்ண அந்த வீடியோ வச்சே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே. So இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா அதை ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே போல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷேப் CC ஒரு 4 ஷேப் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் இந்த CC வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்கிரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா அதர்ஸ் ஆப்ஷன் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அந்த கலர் அண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த கிரேடியன்ட் ஓவர்லே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த கலரில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும். கலர் 1 கலர் 2 இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டு செகண்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங் மோட பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறது போல் வச்சுக்கோங்க, நல்லாவே கூட்டிக்கோங்க. 1.22 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூ வச்சுருங்க. இந்த CC பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் வந்து பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டார்க்கான வீடியோஸ் இருக்கும்ல, லைக் ஒரு எக்ஸ்போசர் ஹெவியாக இல்லாமல் ஒரு டிம்மான வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நீங்கள் இந்த CC போட்டிங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். மற்றபடி வீடியோஸ்க்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா உங்கள் CCயோட வேல்யூஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்போஸ் காமா வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா RGB ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த RGB ஸ்ப்ளிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா 0.01க்கு வச்சுருங்க. நமக்கு வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஹெவியாக வேண்டாம். ஓகேங்களா? ஒரு 0.01க்கு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஹைலைட்ஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 137 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஹைலைட்ஸோட வேல்யூவை. ஷேடோஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 58% வந்து டிக்ரீஸ் பண்ணிங்க. ஷேடோஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 58ல் வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ் வந்து 137. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேசிக்காக வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான கலர் கிரேட் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ இந்த கலர் அண்ட் லைட் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் எவ்வளோதுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 57.5 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்பன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளர் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ அதில் ஷார்பன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து குறைச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லாவே குறைச்சிருங்க. ஒரு 0.39 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து வச்சுருங்க. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.8 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. 2.8 இல்லைனா 3 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து அதோட ரேடியஸை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பேஸான ஷேப் தான். இந்த ஷேப் தான் வந்து இந்த ஷேப் வச்சாலே போதுமானது. ஒரு சூப்பரான கலர் கிரேட் வந்து கிடைச்சிருக்கும் உங்களுக்கு.
ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ளிக்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஆட் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்போட கலரை பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை கலரை பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இருக்கும். ஸோ அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஸோ இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கிரே கலர் மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க அதோட வேல்யூஸை. இது வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா லைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுக்கலாமா இல்லை? ஓகே, லீனியர் டாஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லைட்டனில் பார்த்தீங்கன்னா லீனியர் டாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. லீனியர் டாஜ் கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுங்க. எவ்வளவுக்கு கம்மி பண்ணுறீங்கன்னா ஒரு 38% வந்து அதோட ஒப்பாசிட்டியை வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ லீனியர் டாஜ் கொடுத்து அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 38% வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் கொடுத்துக்கோங்க. ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்போசர் அண்ட் காமா கொடுத்துட்டு எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. எவ்வளோனா ஒரு 0.80 அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்போசரோட வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. 10 ஹெர்ட்ஸ்க்கு வச்சுருங்க. ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிருங்க. சீடையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஷேப் வந்து சூப்பராக வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷேப் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் செகண்ட் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதே போல் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆட் எஃபெக்ட் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா ஹாட் கலர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஹாட் கலர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறது தான். இது வந்து உங்கள் வீடியோக்கு நீங்கள் எந்த மாதிரி க்ளோ கொடுக்க போகிறீங்களோ ஸோ அதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கொடுக்க போகிறேன். லைக் ஒரு பிங்க் கலர், பர்பிள் கலர், அதுக்கு இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து எப்படி வந்து அதை செட் பண்ணுறேனோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே நான் எப்படியெல்லாம் வந்துட்டு அதை செட் பண்ணுறேன் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் வந்து காட்டுறேன்ல. ஸோ அதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. டிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அதே கலரில் போய் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. கலர் டிண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க அகைன். ஸோ பிளர் ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா காஷியன் பிளர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த காஷியன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஃபுல்லாக்கி விட்ருங்க. 2.000 அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா லைட்டன் போங்க. அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு அதோட ஒரு ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் வந்து நான் ப்ரிவியூவில் காட்டின போலேயே ஒரு சூப்பரான சிசி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளாகவே ரெடி பண்ணியாச்சு. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பெர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயே நான் வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஷேப் இருக்குதுல்ல, அந்த ஷேப்பில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா நம்ம ஹைலைட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் ஆட் பண்ணோம்ல, அந்த சேச்சுரேஷன் வைப்ரன்ஸை ஹைலைட்ஸ்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் அதை ஹைலைட்ஸ்க்கு பின்னாடி போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிசிலாம் வந்து ஒரு லவ் எடிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த மாதிரி சிசிலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து
வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் தெரியும் ஓகேங்களா. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய். See you.